விஜய் சார் வந்து இவ்வளோ ஒரு பெரிய நடிகராக இருந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறனா அந்த சிஎம் சீட்டு தான். ஏன் சார் ஒரு பயமா? பயம்தான். அது நினச்சதே இவர் வந்துடுறாங்க. சிலர் வந்து நிறைய பேர் சறுக்கிட்டாங்க. ஆனால் நடிகருக்கு வந்து அரசியல் ஆசை வந்தாலே எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும். சமீபத்தோட அவர் படம் ரிலீஸுக்கெலாம் டிஸ்டர்புக்குலாம் இதெல்லாம் இந்த டிஸ்டர்புக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவருக்குள்ள அரசியல் அந்த ஆசை தான். 2 ஊக்கம் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இது 2 பேருக்கு மாற்ற நம்ம ஏன் கட்சி உருவாக்கக்கூடாது. நான் கூட நினச்சேன் நீங்களே முதலமைச்சர் ஆசைப்படும் பொழுது இன்றைக்கி தான் 70 வருடம் நடிக்க போகிறாரு. 69 அடுத்து 70. ஆனால் 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்க ஹீரோ நினைக்கிறவர். அவருக்கு ஏன் இது வரக்கூடாது? இவ்வளோ வருமானம் இருக்குது, இவ்வளோ பீக்கில் இருக்காரு, அதில் விட்டு வராருன்னு நம்ம பெருமிஷன் அந்த பெருமையை வந்து அவரை காப்பாற்றிடாது. இந்த 2026 வரப்போகிறோங்கிறாரு. அதில் கண்டிப்பாக அதுலலாம் அந்த சீட்டை பிடிக்க சீம்லாம் ஆயிரம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் டிஎம்கே கூட்டணி வைக்கவே முடியாது. அது வச்சா அதுக்கு கட்சி ஆரம்பிக்காமே இருந்துக்கலாம். அவர் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு. விஜய் இருந்த அவரை ஜோசப் விஜயை மாற்றி விட்டதே பிஜேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவரும் ஆமாம் ஜோசப் விஜய் தான் சொல்லும்போது நீ யோசிக்க ஆமாம் நான் யோசிக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களே. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. ரெட் ரூம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயர்ஜனோ. இந்திய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர், தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனர், பல வெற்றி படங்களை கொடுத்த பேரரசு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுடைய குழந்தை பருவம், வாலிப பருவம் வந்து உங்களை படத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி பல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கியிருக்கிறாரு. நீங்கள் ஒரு நேரில் பார்த்துருக்கீங்க, பழகிருக்கீங்க. இளைய தளபதி டு தளபதி, இப்போது தலைவர். இந்த டிரான்சிஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தானே. இளைய தளபதியாக இருந்து நம்ம சினிமாவிலே அடுத்து ஒரு தளபதி இன்னைக்கு தலைவராக இருக்கார். ஆமாம், எப்படி இளைய தளபதியாக இருந்து வெற்றி கொடுத்தாரோ, தளபதியாக இருந்தும் வெற்றியாக இருந்தாரோ, அது மாதிரி தலைவராகவும் வெற்றி அடையணும். அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். இப்போது சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் அரசியலுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் வந்தாங்க, சீமான் அவர்கள் வந்தாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது வெளியிலேருந்து அரசியல் கலவரம் ஓகே, அரசியல் வந்து ஓகே, ஒரு நிலவரமாக பார்க்கும்போது ஓகேன்னு தோணுது. ஆனால் உள்ளே வந்தால் தான் ஒரு கலவரமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் உண்மையாகவே ஒரு கலவரம் சார்ந்ததா? இல்லை, அது வந்து ஒரு சதுப்பு நிலத்தில் விழுகிற மாதிரி தான் அது. இதில் வந்து நம்ம அதில் மீறி கரை சேருங்கிறது மிகப்பெரிய விஷயம். நம்ம சினிமாங்கிறது யாரோ ஒருத்தர் 2 பேரும் போட்டியாளராக இருப்பாங்க. அரசியல் அப்படி இல்லை. திருமண பக்கம்லாம் போட்டியாளர் இருக்க வராது, எல்லாருமே எதிரி ஆயிடுவாரோ. சினிமாவில் போட்டியாளர் தானே. அரசியல் அப்படி இல்லை. எதிர்கட்சி, எதிர் அணி, இப்படி தான் வரும். எதிர்த்து யார் நிற்கிறா, எதிர் முகாம், அந்த எதிர் மனப்பான்மை. ஏன் சார் ஒரு பயமா? பயம்தான். ஏன்னா பயம் இருக்குது. காரணம் எம்ஜிஆருங்கிற ஒரு முன்னோடி. இன்றைக்கி சினிமாவுக்கு நிறைய பேர் அரசுக்கு வராங்க. விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், சரத்குமார் சாராக இருக்கட்டும், பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், டிஆர் ராஜேந்திர சார் இருக்கட்டும், யார் வந்தாலும் சரி இவங்க எல்லாருக்குமே ஒரு முன்னோடி, ஒரு அஸ்திவாரங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அப்போது நடிகர் வந்து கட்சி ஆரம்பித்து நாட்டை ஆள முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருவார். அதை நினச்சதே இவர் வந்துடுறாங்க. சிலர் வந்து நிறைய பேர் சறுக்கிட்டாங்க. ஆனால் எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அந்த நிரூபணம் தான் இன்றைக்கி இந்த ஒரு நம்பிக்கை விஜய் சாருக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்லும்போது கரெக்டாக சொன்னீங்க. அதாவது ஒரு நடிகருக்கு அரசியல் ஆசை இருந்தால் எப்படியெல்லாம் அவர் வந்து தாக்கலாம், எப்படியெல்லாம் கவுக்கலாங்கிற ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக அந்த பட தலைப்பில் இருந்து அவருடைய படங்கள் வந்தால், ஒரு வசனம் வந்தால் அதை எதிர்த்து போராடுறது, சில விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி சொன்னீங்க. அதே விஷயங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கும் நடந்திருக்கு. அவருடைய தலைவா படமாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின படங்களாக இருக்கட்டும், மாறி மாறி இருந்த ஆட்சிகள் 2 பேர்ட்டுமே அவருக்கு பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ ஒருவேளை அந்த சூழல் தான் அவர் அரசியலுக்கு தள்ளிடுச்சோம். இருக்கலாம். சில மன உளைச்சல் வந்து நம்மளுக்கு அதை நம்மளுக்கு ஒரு முடிவு எடுக்க வைக்கும். உங்களுக்கு அவருக்கு 2 பக்கம். இன்னொன்று எப்படின்னா, ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, விஜய் சாரோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வந்து மிகப்பெரிய திமுகவோட அனுதாபி. ஆமாம், கலைஞரோட பக்தன்னு சொல்லலாம். அவ்வளவு கலைஞரோட ஈடுபாடு அவருக்கு. இன்னொன்று, கலைஞர் கதைவசனத்துலாம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞர் கதைவசனத்தில் படம் எடுத்தவர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது ஆளுங்கட்சியை தாக்கி படம் எடுத்து நீதிக்கு தண்டனை, அதெல்லாம் சிஎம்ஏ தாக்கியிருப்பாங்க.
படம் எடுத்தவர். அந்த அளவுக்கு அவர் திமுக மேலே ஈடுபாடு உள்ளவர். அவரே ஒரு சீசனில் பார்த்தா விஜயோட ரசிகர்லாம் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது. அப்போ திமுகவில் இருந்தவர், திமுக அனுதாபி, அவங்க திமுகவில் ஏற்பட்ட சில நிறைய ஒரு கசப்பில் வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு? இல்ல வென்றுட்டாங்க. இப்ப ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணி ஏடிஎம்கே ஜெயித்துட்டாங்க. ஆமாம் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கே கூட சில பிரச்சனை. ஆமாம், அதுக்கப்புறம்னா இப்போ விஜய்க்கு ஓகே சப்போர்ட் பண்ணார், ஓகே சப்போர்ட் பண்ணோட இருக்கணும். நீங்கள் அரசியலுக்கு உள்ளே வரக்கூடாது, வெளியே பங்கு கேட்கக்கூடாது. சப்போர்ட் பண்ணுங்க, உள்ளே வரக்கூடாது. அது உள்ளே வர மாதிரி தெரியும் போது ஓகே இவர் விஜய்க்கு ஃப்யூச்சரில் அரசியல் ஆசை இருக்குது. அப்போ தலைவர் டைட்டில் லீட் தி டைம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. டைம் டு லீட். ஆமாம் அதெல்லாம் பார்த்தா என்னடா புதுசாக அப்போது அடி போடுறாங்க அப்படிங்கிறது அது கோவம் வருது. அப்போ அதுக்கான பிரச்சனைகள். அப்போ நடிகருக்கு வந்து அரசியல் ஆசை வந்தாலே எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், ரெண்டும் சளைச்சவங்க இல்லை, ரெண்டு பேருக்குமே எதிரி தான். சமீபத்தோட அவர் படம் ரிலீஸுக்கலாம், டிஸ்டர்புக்குலாம் இதெல்லாம் இந்த டிஸ்டர்புக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவருக்குள்ளே அரசியல் அந்த ஆசை தான், அது வெளிப்பாடு. அப்போ பார்ப்பார் என்னடா ரெண்டு ஊக்கம் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, இவர் ரெண்டு பேருக்கு மாற்ற நம்ம ஏன் கட்சி உருவாக்கக்கூடாது? வரும், அவருக்கும் செல்வாக்கு இருக்குது. நான் சரி 4 படம் 5 படம் உதயநிதி அவர்களுக்கு உடனே எம்எல்ஏ சீட்டு கொடுத்து உடனே அதுக்கு அடுத்து 2வது வருஷமே மந்திரி ஆக்கிட்டாங்க. அதுக்கு துணை மந்திரிங்கிறாங்க. டிஎம்கே பேக்ரவுண்ட் இருக்கலாம், அவர் அடிப்படை நடிகர் தானே. ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ வந்தாரா? ஏதாவது கட்சியில் பதவியில் இருந்தாரா? கலைஞர் இருக்கும்போது உதயநிதி அவர்கள் ஏதாவது கட்சி பதவி தான் இருந்துச்சா? இல்லை. அவங்க கட்சியிலேருந்து யாரும் நடிகர் வரமாட்டேன்னு கலைஞர் உயிரிழப்பு நடிகருங்க. அவர் 5 படம் நடிச்சிருந்தார் அவ்வளோ. இப்போ அது வந்தால் எம்எல்ஏ மந்திரி ஆகிட்டார். நாளை முதல்வர்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. அப்படிங்கும்போது நான் வந்து உதயநிதி சார் நடிகரை தான் பார்ப்பேன். 4 படம் நடித்தேன். நீங்களே முதலமைச்சர் ஆசைப்படும் பொழுது இன்றைக்கி தான் 70 படம் நடிக்க போகிறாரு. 69 அடுத்து 70 படம் நடித்து இன்றைக்கி உச்சத்தில் இருக்கார். சும்மா இல்லை, அவர் பணத்தை இழந்துலாம் ஹீரோ ஆகலை, நடிச்சுட்டே இருக்குல்ல. பணம் 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஹீரோ இன்றைக்கி அவர். கண்டிப்பாக சரி. அவருக்கு ஏன் அது வரக்கூடாது? இல்லை, இந்த இடத்துல தான் இப்போது சில ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 55 வயசு 60 வயசு தாண்டினதுக்கப்புறமா அவங்களோட கரியர் க்ரோத் வந்து இறங்கினதுக்கப்புறமா அரசியலுக்குள்ளே வருவாங்க. ஓகே, நம்மளுடைய சம்பாதிச்ச காசை வந்து காப்பாற்றுறதுக்காக சில பேர் அரசியலுக்குலாம் வருவாங்க. ஆனால் பீக்கில் இருக்கார், 70வது படம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சியில் இருக்கிற ஒருத்தர் ஏன் சார் அரசியலுக்கு வரணும்? இல்லை, அங்கே தான் ஏன் அப்படிங்கிறத விட அவருடைய பொது நலத்தை நம்ம பார்க்கணும். உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு போய் அரசியலுக்கு வர்றதுங்கிறது வேறு வழி இல்லாமல் வருது. அடுத்த கட்டம் அப்படி போகிறது அது இல்லை. வீட்டில் இருக்கும்போது இவ்வளோ கோடிக்கணக்கில் வருமானம் இருக்கும்போது அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் முன்னேற அரசியல்வாதி ஆக போகிறேன்னா அது அவள் உண்மையிலே அவருக்குள்ள அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கான முழு ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். படம் இல்லாமல் வர்றதில்ல அது இல்லையே, வேறு வழி இல்லாமல் வருது. அது வந்து நம்ம முழுக்க பொது உரிமை சொல்ல முடியாது. அதை பாராட்டணும். அதே நேரத்தில் அது டேஞ்சர். கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம், பரவாயில்ல இவ்வளோ வருமானம் இருக்குது, இவ்வளோ பீக்கில் இருக்காரு, அதில் விட்டு வராருன்னு நம்ம பெருமை சொல்லணும். அந்த பெருமை வந்து அவரை காப்பாற்றிடாது. நிறைய பேர் பாராட்டுவாங்க. இப்போ சூப்பர்பாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இல்லாமல் முழுசா இறங்கிட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உள்ளே இறக்கி விட்டு பழி வாங்கி விடுவாங்க. இந்த 2 படம் கையில் இருக்கே சார், ஒருவேளை தேர்தல் வரைக்கும் அது தாக்கு பிடிச்சிருமோ? இல்லை, அது கூட அது அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இந்த 2026 வரப்போகிறோங்கிறாரு. அதில் கண்டிப்பாக அதுலலாம் அந்த சீட்டை பிடிச்ச சீமில் உட்கார முடியாது. வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் எதிர்கட்சி தலைவரோட வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்த எலெக்ஷனுக்கு பாருங்க, 31 அடுத்து வரும், அப்போது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் இன்றைக்கி இவருடைய ஓட்டு வங்கிங்கிறது இளைய தலைமுறை. இந்த இளைய தலைமுறை இவருடைய ரசிகர்கள் இன்றைக்கி ஒரு 40% ஓட்டு இருக்காது. இன்றைக்கி 31 எல்லாரும் ஓட்டு வந்துடும். ஆமாம், முதல் வாக்காளராக வந்துடுவாங்க. அப்போ இவருடைய ஓட்டு வங்கி ஜாஸ்தியாகும். 31 தான் இவருடைய யாரை நம்பி இப்போ களத்தில் இறங்கியிருக்காரோ அவங்களுக்குலாம் ஓட்டு இருக்கும், ஓட்டு உரிமை இருக்கும். அது வரும்போது தான் அன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது உங்களுக்கு அப்புறம் 31 எத்தனை வருஷம் இருக்குது? அது வரைக்கும் நீங்கள் கட்சியிலேயே சரி பொதுக்கூட்டம்னு போயிட்டே இருப்பீங்களா? வலுவில் வந்துடும். மக்கள் மறந்துடுவாங்களோ?
அது கண்டிப்பாக வேணும். அது வந்து அவர் நடிக்க மாட்டேன் சொல்கிறது அது உங்களுக்கு உடன்பாடு இல்ல. உடன்பாடு இல்லை. நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெயிச்சு ஒரு மந்திரியாவோ சிஎம்ஓ ஆகிற வரைக்கும் நீங்கள் நடிச்சிட்டு இருங்க. நீங்க எம்ஜிஆரை பத்தி சொன்னீங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்சியில வேலை பார்த்து சிஎம் ஆனாரு. வேற கட்சி தொடங்கி முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து நடிகர்கள் எல்லாருமே டைரக்டா அந்த சிஎம் சீட்டுக்கே ஆசைப்பட்டு உள்ள போனவங்க. இப்போ விஜய் அவர்களும் அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோட வந்த மாதிரி இருக்கே சார். அது செல்லுபடியாகுமா? இல்லை, கண்டிப்பாக விஜய் சார் வந்து இவ்வளோ ஒரு பெரிய நடிகராக இருந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறனா அந்த சிஎம் சீட்டு தான். முதலமைச்சருடைய நாற்காலி தான் அதோடைய எய்ம். சிலர் வந்து இப்போ கட்சி ஆரம்பிப்பா அவங்க வந்து என்னன்னா, ஆஹ், ஒரு ஒரு ஜாதி சார்ந்தா இருக்கும், ஒரு சமூகம் வேறு சமூகம் சார்ந்தவங்க இருக்கும். அவங்க என்னென்னா ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த ஓட்டு நமக்கு எனக்கு இத்தனை % இருக்குது, ஆமா. அந்த ஓட் பேங்கை காட்டி அடுத்து கூட்டணிக்கு வச்சுட்டு அது அது ஒரு தொழில். அது வேற மாதிரி ஆயிரும். பேரம் பேசுகிறது. அது இப்போ என் ஜாதிக்காரங்க இத்தனை பேரில் இருக்கு இங்கே எடுத்துட்டாங்க, என் ஓட்டு வாங்கி 2% 3% இருக்குது, 4% இருக்குது. அவங்க பார்ப்பாங்க அரசியல்வாதி, ஓகே அவங்களுக்கு 3% 4% இருக்குது, நமக்கு இத்தனை % இருக்குது, அந்த கூட்டணிக்கு இத்தனை % இருக்குது, இல்லை சேர்ந்தா ஒரு கணக்கு. கூட்டணிங்கிறது இன்னைக்கு கொள்கை இல்லை, கூட்டணிங்கிறது கணக்கு. அதனால் விஜய் சார் வந்து எனக்கு இது ஓட்டு வங்கி இவ்வளோ இருக்குது அப்படின்னு நாளைக்கு அதை ஒரு வியாபாரமாக்குறதுக்கான வரல அவர். அது நல்ல மக்கள் எல்லாரும் இப்போ உள்ள அரசியல்வாதி எல்லாருக்குமே இவர் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரலை, பேரம் பேசுறதுக்கு அரசியலுக்கு வரலை. இல்ல அத அவர் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. அதுல ரொம்ப ஃபோர்ஸா இப்ப நீங்க வந்து இந்த ஊழல் மலிந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, இந்த சாதி மத பேதமான அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நேரடியா அப்படி கட்டணட்டா அடிச்சிட்டார். இது வந்து ஆளுகின்ற ஆட்சியை அரசாங்கத்தை நேரடியா கேள்வி கேட்கிற மாதிரி இருக்குல்ல. இதுக்கு அவங்க சைட்ல இருந்து எவ்வளவு ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் சமாளிச்சிருவோம். இல்லை, அதான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒரு நடிகனுக்கு சிறு அரசியல் ஆசை இருந்தாலே டிஸ்டர்ப் பண்ணுற சமூகம் இது. அப்போ அரசியல் ஆசை இருந்தாலே அவர் டிஸ்டர்ப் பண்ணுற இந்த அரசியல் உலகத்தில் நீ அரசியலுக்கு வந்துட்டார், அப்போ எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. வந்து அறிக்கை எதிராக கொடுத்துட்டாரு. ஆமாம், அப்போ இன்னும் நிறைய அவருக்கு சமாளிக்க வேண்டியது நிமித்தம் இருக்குது. நீ அந்த எதிர்ப்புகளும் இடையூறுகள் எந்த வகையெல்லாம் அவர் பிரச்சனை பண்ணலாம், எப்படிலாம் அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் இவர் கொள்கிறதை சந்திக்க மாட்டாங்க. நீங்கள் இவர் எப்படி அசிங்கப்படுத்துறது, இவர் எப்படி மனநல சூடாக்குறது, இவர் எப்படி இங்கேருந்து அப்புறப்படுத்துறது. இல்ல கண்டிப்பா சார். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். நீங்க அசிங்கப்படுத்துன்னு சொல்லும்போது விஜயகாந்த் அவர்களை அதை ரொம்ப பிளான் பண்ணி சில கட்சிகள் அதை பண்ணாங்க. இப்ப இவர் அந்த மாதிரி எந்த விஷயத்துல அசிங்கப்படுத்த நினைப்பாங்க சார்? இல்லை, இவருக்கு உங்களுக்கு விஜயகாந்த் வரும்போது அவருக்கு என்ன கெட்டப்ப இருந்துச்சு, நல்ல மனுஷனா நினைச்சாங்க. அவருக்கு கோபம், ஒரு கோபம். கோபம் யாருக்கு வரும், நேர்மையாக இருக்கணும் தான் கோபம் வரும். அயோக்கிய பொருள்லாம் சமாளிப்பான், அயோக்கியம் நல்லா சமாளித்து பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க. யதார்த்தமான ஆளுகள் கோவம் வந்துடும். அப்போ யதார்த்தமான ஆளு தான் விஜயகாந்த் சார். இப்போ சிலரில் வரமாட்டாங்க. உங்களுக்கு நீ சீமா வர சொல்லுங்க வைப்போம், 10 கேள்விக்கு 10 இருந்து இப்போ சீமாட்ட கேட்குற மாதிரி அண்ணாமலை கேட்குற மாதிரி நீங்கள் சிஎம்கிட்ட கேட்க முடியுமா? வரமாட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு இருந்தாலும் நகர்ந்துருவாங்க, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அது ஒரு இது வேணும். விஜய் சாருக்கு அது இருக்கா, அது கேள்வி. அது உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், மக்களுக்கு இருக்கும். அறிக்கை வருதில்லை. நேற்று வந்து இப்போ கட்சி ஆரம்பித்தார், ஒரு வீடியோ போட்டுக்கலாம் மக்கள்கிட்ட, உங்கள் முகத்தை பேசியிருக்கலாம். ஒரு லெட்ரு பேடு, நிறைய பேர் லெட்ரு பேடு கட்சின்னு சொல்லுவாங்க, இது லெட்ரு பேடு கட்சியில் இல்லை. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வீடியோவோ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அழகாக சொல்லியிருக்கணும் அங்கேயே. அப்போ இதுக்கே நீங்கள் ஒரு லெட்ரு எழுதி அறிக்கையே நீங்கள் லெட்டராக இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் ரசிகர்களுக்கான திருப்தியாக இருக்கும், பொதுமக்கள் இருக்கான்ல அவனுக்கு திருப்தியாக இருக்காது. இதெல்லாம் வரணும். உங்களுக்கு மீடியாக்களை மீட் பண்ணுறது எதிர்கொள்ளணும் சார். அதான் அரசியல்வாதி. சினிமாங்கிறப்பில்ல டேரக்டர் எழுப்புற டேலாக்கை படிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் அரசியல் அப்படி இல்லை, கேட்க நீங்கள் பதில் சொல்லணும். நீ யாரும் தர மாட்டாங்க, ஸ்கிரிப்ட் தர மாட்டாங்க. ஸ்கிரிப்ட் வந்து அறிக்கைக்கு தருவாங்க. அறிக்கை வருவதுக்கும் இதுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் வரும். நீங்கள் வந்து ஒரு 40 மீடியாக்கிட்ட முன்னாடி நிற்க 4 கேள்வி கேட்கும்போது அப்போ ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தரமாட்டான். அன்னைக்கு தான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி எங்களுக்கு தெரியும். அது எப்போ பார்ப்போம். கண்டிப்பாக. இப்போ இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது இப்போ சில கட்சிகள் சில கொள்கைகளை சார்ந்து தான் இருக்குது. இப்போ தமிழ் தேசியம், திராவிடம், வலதுசாரி சிந்தனை அப்படின்னு சில விஷயங்கள் தான் தமிழில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ விஜய் அவர்கள் வரப்போகிறாரு, சில தலைவர்களை கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று இந்த நேரத்தில் அதிமுகவை மட்டும் மக்கள் மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா பெருசாக அவங்க ஆக்டிவாக இல்லை, எதிர்த்து பல விஷயங்கள் கேட்க மாட்டுறாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக. அப்போ ஒருவேளை விஜய் அவர்களுடைய ஓட் பேங்க்கு
இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏடிஎம்கேல இருந்து? ஏடிஎம்கில் மட்டும் இல்லை, ஏடிஎம்கிலேருந்து அதிகம் வர வாய்ப்பு இல்லை. எனக்கு திமுகவில் வந்து அதிகம் அவர் வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிக்கிறாரு. வாழ்த்து வந்து சார் எல்லாரும் வர வைப்பாங்க சார். அது ஃபார்மாலிட்டி சார். ஒருத்தர் யார் வேணாலும் அரசுக்கு வரலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசுக்கு வரலாம் அப்படின்னு எல்லா அரசும் சொல்லுவாங்க. அது மனப்பூர்வம் சொல்லுவாங்களா என்ன? சொல்லிட்டு பின்னாடி என்ன பண்றாங்கிறத பின்னாடி ஆப்பு வைப்பாங்க. அது ஒரு விஷயம். எல்லாரும் ஃபார்மாலிட்டிக்கு வரவேற்கணும்பாங்க. அது உண்மையான அதில் உண்மை இருக்காது. அது ஒரு வாய் வார்த்தை தான் அது. அதை நம்பிட்டுலாம் எல்லாம் வர வைக்கிறாங்கன்னா நம்ப முடியாது. டிஎம்கே ஓட் பேங்க் அவருக்கு வருங்கிற என்ன? இல்லை எனக்கு என்னென்னா டிஎம்கே ஓட்டு வங்கி ஒன்று இருக்குது சார், அது மாறாது. அதே மாதிரி ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அது ஓட்டு வங்கி இன்றைக்கி அது எம்ஜிஆர் ஓட்டு வங்கி தான். அது ஜெயலலிதா அம்மா ஓட்டு வங்கி, எடப்பாடி ஓட்டு வங்கி, அதெல்லாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் போய் இன்றைக்கி எம்ஜிஆர் கலைஞர், டிஎம்கேல இருக்க பூரா கலைஞருக்காக ஓட்டு போடுறான், ஏடிஎம்கேல இருக்க பூரா எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறான். இந்த ஓட்டு வங்கி கலைஞர் செத்தாலும் மாறாது, எம்ஜிஆர் செத்தாலும் மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். இவங்களோட முடிவு, இவங்களோட ஓட்டு தான் ஆட்சி மாற்றம். பொதுமக்கள் 25% ஓட்டு வங்கி டிஎம்கேன்னு அது அப்படியே தான் இருக்கும். அது ஏடிஎம்கே அதோட ஜாஸ்தியாக இருந்தால் இப்போ எல்லா வருஷமும் ஏடிஎம்கே தானே ஆட்சி வாழ்ந்துட்டே இருக்கணும். ஏன் மாறுது? பொதுவாக இருக்காங்கல்ல, இவங்க தான் கலைஞரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கன்னா உடனே ஜெயலலிதா கோபத்தில் திருப்பி கலைஞருக்கு அனுபவத்தில் ஓட்டை போட்டுருது. அந்த அம்மா தூக்கி இவருக்கு ஜெயிலில் அடைச்சிட்டாருன்னா இன்னும் பொங்கலையும் அடைச்சிட்டாரே அப்படி அனுதாப ஓட்டுகள். அனுதாபம் தான் சார். விஜய் வந்திருக்காருன்னா இது ஒரு பரபரப்பு. இன்னொன்று ஓகே இவங்களே வந்துருக்காங்க, ஒரு மாற்று வரலாம் அப்படின்னு நினைச்சு இடைப்பட்ட ஆளுக்கும் ரசிகர் பலம் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த ரசிகர் இருக்காங்களே, இப்போ விஜய் சாருக்கு வந்து செயல்பட பார்த்தோ இவர் வந்து நல்லா ஆட்சி கொடுப்பாரு, இவர் வந்து இந்த ஜாதி மதம் பேதம்லாம் இதை கொடுத்துருவாரு, இதெல்லாம் போட மாட்டான். அவனுக்கு விஜயை மேலே உட்கார பிடிக்கும். இவரை சிஎம்ஐ பார்த்து அழகு பார்க்கணும். இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆளுகளை சிஎம்ஐக்கு வந்து அழகு பார்க்கணும் தான் நினைப்பாங்க தவிர ஆக்கப்பூர்வமான ஆளுங்க உள்ள மேலே உட்கார வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சார். இப்போ அவரை இப்போ நீங்கள் நம்ம சிஎம் சீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு முன்னால் இருக்கிற ஒரு 50 வருஷம் கட்சிகள், திராவிட கட்சிகளோ மற்ற கட்சிகளோ ரைட்டு, ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்தால் மாநிலத்தில் ஓகே, ஆனால் தேசிய சப்போர்ட் இருந்தால், தேசிய கட்சிகளுடைய சப்போர்ட் இருந்தால் இன்னும் வலுவாக வளர முடியும், கொஞ்சம் கூட்டணிக்கும் நல்லாயிருக்கும், ஈஸியாக வளர முடியலாம் சார். அந்த வகையில் காங்கிரஸும் இருக்குது, பிஜேபியும் இருக்குது. இந்த 2 கட்சிகளும் இவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சேர்ந்து பயணிக்கிறதுக்கான சூழல் இருக்கா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் டிஎம்கே கூட்டணி வைக்கவே முடியாது. அது வச்சா அதுக்கு கட்சி ஆரம்பிக்காமே இருந்துக்கலாம் அவர். அதே மாதிரி ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க முடியாது. அதுவும் தமிழகத்தில் நீங்கள் ஊழல்னு சொல்கிறீங்க, மாற்று சொல்லிட்டு திருவாரூர் சேர முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும், மக்களோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு மாற்று கட்சியாக தான் விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறதானே ஒரு பிம்பம் வந்திருக்கு. அதுதான் எதிர்பார்ப்பு. ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருக்கு, அதோட தான் பவர் போச்சு. டிஎம்கே மாற்றத்தான் தேமுதிக வந்திருக்குன்னு நினைக்கும் போது திருப்பி அதிமுக சேர்ந்ததுக்கப்புறம் முடிஞ்சு வச்சு. அடுத்ததில் திமுக கூட்டம் பேசிக்கிருக்காங்கும் போதே முடிஞ்சு வச்சு. ரெகுலர் ஆசீர்வாத ஆகிட்டார் அவர். அங்கே தான் பவர் போச்சு. அதே மாதிரி விஜய் சாருக்கும் அப்படி தான். இவங்க ரெண்டும் இங்கே கூட்டணி வச்சா கட்சி அதோட இதாயிரும். நீங்கள் கட்சி பிஜேபி கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக, அதே மாதிரி காங்கிரஸ் கூடயும் ஒரு கூட்டணி அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து அங்கே டிஎம்கேயோட ஐக்கியமாயிருச்சு. அவங்க இல்லைன்னா இவங்க இல்லை, பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் இருக்கும்போது நிறைய எதிர்ப்புகள்லாம் தெரிவித்தாங்க. விஜயா இருந்த அவரை ஜோசப் விஜயா மாற்றி விட்டதே பிஜேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஒரு படத்தில் இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி வசனம் பேசும்போது அது வந்து மத்திய அரசோட திட்டங்கள். அதை படத்தில் ஒரு பெரிய நடிகர் சொல்லும்போது அதுக்கானது இதாயிரும். அந்த திட்டத்தோட வலிமை போயிடும், மக்கள் நம்பிக்கை போயிடும். அப்போ அதைத்தான் வலியுறுத்தினாங்க தவிர அந்த படத்தை தடை பண்ணல. அவங்க படத்தை ஓடக்கூடாதுன்னு சொல்லலை. அதுக்கு தமிழ் சில தலைவர்கள் சொன்னாங்க, தலைவர்கள் அவரை வந்து ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்து போட்டு கூட அவரை ஜோசப் விஜயன் காட்டினாங்க. இல்லை அது சிலது எப்படின்னா சில அரசியல் இருப்பாங்க, அவங்க தனிப்பட்ட முறை சில கருத்தில் வந்து ஒட்டுமொத்த கட்சியும் சொல்கிற மாதிரி ஆயிடாது. இப்போ அந்த திமுகலாம் இருக்காங்க, சில இந்த மூணாந்தர வேட்சாளர்லாம் சொன்னாங்களே, குஷ்பு இவங்களாம் இவ்வளோ கேவலமாக சொன்னாங்க, அது ஸ்டாலின் சொல்கிற மாதிரி ஆயிடாது. அது மாதிரி சில அரசியல் தலைவர்களில் சிலர் தர்ஷன கோவத்தை டக்குன்னு வெளியிடுவாங்க, அது வந்து தலைமை சொல்கிறது ஆயிடாது. அது மாதிரி ஜோசப் விஜய் அப்படிங்கும்போது சில தலைவர்கள்
இந்த மாதிரி சொல்லும்போது அது அவர் தனிப்பட்டதை தவிர அது வந்து ஒரு கட்சியோட கருத்தா நிலைப்பாடா இருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை இருக்காது. இன்னொன்று அவரும் ஆமாம் ஜோசப் விஜய் தான் சொல்லும்போது நீ யோசிக்க ஆமாம் நான் யோசிக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி அது ஒரு கோபத்தில் ஆமாம் அப்படிங்கிறது ஒரு இது அது பிரச்சனையே இல்லை. அப்போ பிஜேபி கூட்டணி விஜயோடவா, பிஜேபி கூட்டணி ஜோசப் விஜயோடவா? ஜோசப் விஜய் இல்லையே, ஃப்ரேமில் இல்லையே. அவர் லெட்டர் விஜய் தான் போட்டிருக்காரு. ஜோசப் விஜய்னு அவர் போட முடியாது. இன்னொன்று என்னை தனிப்பட்ட முறையில் அவருக்கு அந்த மாதிரி அது ஒரு கிறிஸ்டின் அப்படி தன்னை முழுமையாக கிறிஸ்டின் நினச்சிக்கிட்டோ மற்ற தன் மதத்தை மற்றவங்க மேலே திணிக்க முன்னொரு மத வெறுப்பை பார்க்குறதோ அந்த பார்வை அவர்கிட்ட சுத்தமாக இல்லை. ஏன்னா ஏன் நடிச்சிருக்காரு. என் கூட நிறைய இந்து கோயிலுக்கு நாங்கள் 2 பேரும் போயிருக்கோம். இன்னொரு சில கோயிலுக்கு என் கூட ஒரு விரும்பி வந்திருக்காரு. என்ன நான் வரக்கூடாது நானும் வரும்போது பிள்ளையார் குட்டிக்கெலாம் போயிருக்கோம். அதெல்லாம் அவர் போகிறது தெரிஞ்சு அவரே கூட வந்தார். பட்டமங்கலம் குருபவன் கோயில் கூட வந்துடுவார். அவருக்கு வந்து இன்னொன்று அவர் சாமி கும்பிடுறது அந்த பொசிஷனை பார்த்தாலே நம்மளோட அவ்வளோ இதாக கும்பிட மாட்டோம், அவ்வளோதான் கும்பிடுவார். அதனால் அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பழகின வரைக்கும் அவர் இந்து மத உணர்வுடன் இருக்கார். எனக்கு படுது. கிருஷ்ணா இருந்தால் கூட அவர் கிறிஸ்டின் சர்ச்சுக்கும் போவார். ஒரு படம் முன்னாடி இது போவார், வேளாங்கண்ணிக்கு போவார். அதை அவர் நான் சொல்கிறேன் ஒருவோட சர்ச்சுக்கு போனார்னா 9 வரை இந்துக்கள் போகிறாரு ஏன் கணக்குப்படி. அதனால் அவர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறதுலாம் அவர் கோவத்தில் இன்னொருத்தர் ஒரு வெறுப்பில் சொன்னது இவர் கோவத்தில் ஆமாம் ஜோசப் விஜய்னு சொன்னதுலாம் அதெல்லாம் மறந்துடும். அவர் மக்களுக்கு பொதுவானவர். ஸோ கடைசியாக ஒரு முக்கியமான எங்களுக்கு தேவைப்படுற ஒரு பதில் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை நீங்கள் நெருக்கமாக பார்த்துருக்கீங்க. அவர் வந்து எப்பவுமே தனியாக இருப்பார், அவர் வந்து அமைதியை விரும்புவார் அப்படிங்கிறது நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது அரசியல் அப்படிங்கிறது அதிரடி களம், ரொம்ப சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சத்தத்தை அவரால் தாங்க முடியுமா? எனக்கும் இந்த டவுட் இருக்குது. நான் ஒரு கேரக்டருக்கும் இது சொல்கிற மாதிரி புல்லாங்குழல் வாசிக்கிற இடத்துல ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி அது இது கொஞ்சம் அவர் கேரக்டரில் அவர் தன்னை பக்குவப்படுத்தி தன்னை அதுக்காக தயார்படுத்தி இருக்கலாம். இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார்ட்டு நாம் ரிக்வஸ்டாக இருக்கின்றது கூட இருக்கவங்கள முழுக்க நம்பி பண்ணக்கூடாது. நம்ம சுயமாக என்னது கரெக்டு அப்படின்னு முடிவு எடுக்கிறதுல நம்ம இருக்கணும். இன்னொருத்த முடிவுக்கு நம்ம செயல்படக்கூடாது. இன்னொருத்த முடிவுக்கு நம்ம செயல்பட்டாலே நம்ம அந்த இது அரசியல் வாழ்க்கை இதாயிரும். அதுக்கு தப்பி தலைவரே இருக்காங்க. இன்னொருத்தர் சொல்லி அவங்க கண்ட்ரோலில் இருந்து அழிஞ்சு போன நிறைய பேர் இருக்காங்க தலைவர்களே. அதில் நம்ம வந்து நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுல அரசியல், நம்ம கூட இப்போ யாரை வச்சுருக்கோங்கிறது தான் அரசியல். அதில் விஜய் சார் தெளிவாக இருக்கும். கூட இருக்கவங்க யார், அவங்களுக்கு உண்மையிலே சமூக அக்கறை இருக்கா, நமக்கு இருக்க அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட ஆர்வம் அவங்களுக்கும் சுயநலம் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கா, இல்லை சுயநலத்துக்காக நம்மளை ஏற்கிறாங்களா, அவங்க பதவி ஆசைக்கு நம்மளை அரசியல் இறக்கி விட்டாங்களா, இதெல்லாம் ஆராய வேண்டிய காலகட்டம் இது. அதனால் விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அவர் சுயமாக சிந்தித்து அவர் எல்லா பிரச்சனையும் தெரியணும், நாட்டு மக்கள் பிரச்சனை தெரியணும், அந்த பிரச்சனை அவரை தேடி போகணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்கிரிப்டை கேட்குறாருல, ஸ்கிரிப்டை கேட்டு நல்லா இல்லையா, நடிக்கலாமா நடிக்கக்கூடாதா, ஓகே இதில் நடித்தா சரி வராது அப்படின்னு அது வந்து இன்றைக்கி விஜய் சார் இருக்குல்ல, அந்த தெளிவு அரசியல் இருக்கணும். ஸ்கிரிப்ட் வந்து அவர் தான் செலக்ட் பண்ணுவார். ஆரம்பத்தில் அவங்க அப்பா வந்து அவங்க ஸ்கிரிப்டில் செலக்ட் பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் இவர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா அரசியல் செயல்பாடு சரி, கூட இருக்கவங்களும் முழுசாக நம்பிடக்கூடாது. அப்படி நம்பி நிறைய தமிழக அரசியல் வரலாறுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் ஒரு தெளிவாக இருக்கணும், அரசியல் கற்றுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் காமராஜரை முன்னிறுத்தி அரசியல் பண்ணணும். காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும். அது ஒன்று. அதுக்காக அரசியலுக்கு அது தகுதியிலும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு இப்போ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மீடியாக்கள் இருக்குது, ஒரு ட்விட்ரு போட்டால் போதும் பற்றிக்குது இன்றைக்கி. அதனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பேசித்தான் அரசியல் வழக்கங்கிறது இல்லை, ஆனால் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுக்கு மீடியாக்களோட கேள்விகளுக்கெல்லாம் பசுரக்கணும், அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.